ஆரஞ்ச் பிஸ்தாஷியோ சாக்லேட். இதுக்கு நான் 75% டார்க் சாக்லேட்டை டெம்பர் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஆரஞ்ச் ஜெஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒன்றுனா நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட்டை யூஸ் பண்ணலாம். அது டெம்பர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. மெல்ட் பண்ணி டைரெக்டாக மோல்டில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாக்லேட் மோல்டில் சாப் பண்ணி வச்சுருக்க பிஸ்தாஷியோஸை போட்டு அது மேலே டெம்பர் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. காம்பவுண்ட் சாக்லேட்டை விட டார்க் சாக்லேட்டோட டேஸ்ட்டும் ஸ்மூத்னஸும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். செட் ஆனதுக்கப்புறமா ஆரஞ்ச் பிஸ்தாஷியோ சாக்லேட் ரெடி. இதுக்கப்புறமா கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் நான் கோச்சர் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் டெம்பர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் பெட்டல்ஸை பைப் பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் செட் ஆனோடனே அதையெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதை ஸ்டிக் ஆகிறதுக்கும் நான் மெல்டட் சாக்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே டெக்கரேட்டிவாக என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேண்டி, ஜெம்ஸ். இதுக்கும் நீங்கள் காம்பவுண்ட் சாக்லேட்டை யூஸ் பண்ணலாம். கேக்கோட இதே மாதிரி ஒயிட் சாக்லேட்டும் இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு நீங்கள் யூஸ்